2025 ஆண்டு ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி ஈஸ்டர் பண்டிகையை முன்னிட்டு உலகெங்கும் வாழும் கத்தோலிக்க கிறிஸ்தவ மக்களுக்கு ஆசி வழங்கினார் போப் பிரான்சிஸ். முன்னதாக உடல் நலம் குன்றி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த போப் மீண்டும் மக்களை சந்தித்து ஆசி வழங்கியது கிறிஸ்தவ மக்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. ஆனால் அடுத்த நாளே அந்த அதிர்ச்சியூட்டும் செய்தி வந்தது. ஏப்ரல் 21ஆம் தேதி காலையில் வாடிகன் நகரத்தில் உள்ள தேவாலயத்தின் மணி ஒலித்தபோது அங்கு கூடியிருந்த முகங்களில் கவலை தோய்ந்து கொண்டது. போப்பின் மறைவு செய்தியை தான் அந்த மணியொலி அறிவித்துக் கொண்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து உலகெங்கும் உள்ள தேவாலயங்களில் மணி ஒலிக்கத் தொடங்கியது. நூற்று 40 கோடி பேர் பின்பற்றும் கத்தோலிக்க கிறிஸ்தவ மதத்தின் உச்சபட்ச அதிகாரம் பொருந்திய தலைமை பொறுப்பில் இருப்பவரே போப்பாண்டவர் என அழைக்கப்படுகிறார். கிறிஸ்தவ மதம் உருவான காலம் தொட்டு தற்போது வரை 266 போப்புகள் அந்த பதவியை வகித்திருக்கின்றனர். ஒருவர் போப்பாக தேர்ந்தெடுக்கப்படுவது முதல் அவர் மரணமடைவது வரையில் ஏராளமான சடங்குகளும் நடைமுறைகளும் வாடிகனில் நடைபெறுகின்றன. ஆச்சரியமூட்டும் பிரமிக்க வைக்கும் அந்த நடைமுறைகளின் பின்னணியில் 2000 ஆண்டுகால நிகழ்வுகள் நிரம்பி கிடக்கின்றன. கிமு 8ஆம் நூற்றாண்டு யூதர்களின் தீர்க்கதரிசிகளான ஆமோஸ் மற்றும் இசையாஸ் ஆகியோர் பாவங்களின் பிடியில் சிக்கி உழலும் உலக மக்களை காப்பாற்ற மீட்பர் ஒருவர் வருவார் என்றும் தாவீதின் மரபில் பிறக்கும் அவரால் இறைவனின் மீட்பு திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் அறிவித்தனர். அத்தகைய மீட்பரின் வருகைக்காக யூதர்கள் காத்திருக்க தொடங்கினர். 8 நூற்றாண்டுகளை கடந்து அந்த நாளும் வந்தது. பெத்லஹேமில் உள்ள ஒரு மாட்டுத் தொழுவத்தில் அவதரித்தார் இயேசுநாதர். மன்னர் குலத்தில்தான் தங்கள் மீட்பர் அவதரிப்பார் என்று உறுதியாக நம்பிய யூதர்கள் மாட்டுத் தொழுவத்தில் பிறந்த இயேசுநாதரை தங்களது மீட்பராக ஏற்றுக்கொள்ள மறுத்தனர். பின்னாட்களில் இயேசுநாதரை பின்பற்றுவோரின் எண்ணிக்கை கூடிக்கொண்டே போன நிலையில் கலக்கமடைந்த யூதர்கள் இயேசு தேசத்திற்கு துரோகம் இழைப்பதாகவும் மதத்திற்கு தீங்கிழைப்பதாகவும் குற்றம் சாட்டினர். ஒரு கட்டத்தில் கைது செய்யப்பட்ட இயேசு சிலுவையில் அறையப்பட்டார். அதன் பின்னர் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த இயேசுநாதர் தன் சீடர்களுக்கு காட்சி தந்தார். தன்னுடன் இருந்து பயிற்சி பெற்ற சீடர்களை அப்போஸ்தலர்கள் எனும் இறை தூதர்களாக நியமித்த இயேசுநாதர் தான் நிறுவிய திருச்சபையின் தலைமை பொறுப்பினை தனது நெருங்கிய சீடரான பீட்டர் எனப்படும் ராயப்பருக்கு வழங்கினார். இயேசுநாதரின் பிறப்பு, வாழ்வு, இறப்பு, உயிர்த்தெழுதல், விண்ணேற்றம் ஆகிய நிகழ்வுகளின் மூலம் மக்களை மீட்க கடவுள் என்ன செய்தார் என விளக்குவதே நற்செய்தி என்று அழைக்கப்படுகிறது. அந்த நற்செய்தியை ராயப்பர் மக்களுக்கு அறிவித்தார். அதனால் மகிழ்ச்சி அடைந்த 3000 பேர் தங்களை திருச்சபையில் இணைத்துக் கொண்டனர். அப்படித்தான் கத்தோலிக்க திருச்சபை தோன்றியது. இயேசுவின் போதனைகளை அடிப்படையாக கொண்டு இயேசுவே கிறிஸ்து என்று வெளிப்படையாக அறிக்கை செய்வதே கிறிஸ்தவம் என்று சொல்லப்படுகிறது. கிறிஸ்து என்ற சொல்லுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்று பொருள். இயேசுவை பின்பற்றுவோர் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்பட்டனர். கத்தோலிக்க திருச்சபையின் தலைவர் பாப்பரசர் அல்லது போப்பாண்டவர் என்று அழைக்கப்படுகிறார். அந்த வகையில் கத்தோலிக்க திருச்சபையின் முதல் போப்பாக பதவி வகித்தவர் இயேசுவின் சீடர்களில் ஒருவரான ராயப்பர். அவர்தான் முதலில் ரோம் நாட்டில் ஒரு தேவாலயத்தை எழுப்பியவர் என்றும் சொல்லப்படுகிறது. அவரை போலவே இயேசுவின் சீடர்கள் பல்வேறு திசைகளுக்கும் பயணித்து பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த மக்களை திருச்சபையில் இணைத்தனர். அன்றைய காலகட்டத்தில் அரச அதிகாரங்களை புறக்கணித்து கடவுளை முதன்மைப்படுத்திய கிறிஸ்தவ மதத்திற்கு கடும் எதிர்ப்பு எழுந்தது. அதனால் 4ஆம் நூற்றாண்டு வரை ஆட்சியாளர்களால் பெரும் நெருக்கடிக்கு உள்ளானார்கள் கிறிஸ்தவர்கள்.
ஆனால் 4ஆம் நூற்றாண்டில் இருந்து அந்த நிலை மாறத் தொடங்கியது. அப்போதுதான் ரோம் நகரம் கிறிஸ்தவத்தின் தலைநகராக மாறுவதற்கான அடித்தளமிடப்பட்டது. 4ஆம் நூற்றாண்டில் ரோமாபுரியின் மன்னராக இருந்தவர் கான்ஸ்டன்டைன். போர்களிலேயே பொழுதை கடத்தி கொண்டிருந்த மன்னனுக்கு அடுத்து ஒரு போர் புரிய வேண்டிய அவசியம் வந்தது. அதில் வென்றே ஆக வேண்டிய நெருக்கடியும் இருந்தது. அந்த சமயத்தில் ஒரு நாள் இரவு மன்னனுக்கு ஒரு விசித்திரமான கனவு வந்தது. அந்த கனவில் சிலுவைக்குறியிடப்பட்ட கவச தொப்பியை அணிந்து கொண்டு போர் செய்வதாக காட்சிகள் விரிந்தன. அந்த கனவில் தான் கண்டபடியே சிலுவைக்குறியிடப்பட்ட தொப்பியை அணிந்து கொண்டு களமிறங்கிய மன்னனுக்கு போரில் வெற்றி கிடைத்தது. அதன் பின்னர் விசாரித்த போதுதான் சிலுவைக்குறி கிறிஸ்தவ மதத்தோடு தொடர்புடையது என்பது தெரிய வந்தது. போரில் தனது வெற்றிக்கு இயேசு கிறிஸ்துவே காரணம் என்று எண்ணிய கான்ஸ்டன்டைன் தனது சாம்ராஜ்யத்தின் மதமாக கிறிஸ்தவ மதத்தை அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். அப்படித்தான் ரோம் நகரம் கிறிஸ்தவ மதத்தின் தலைமையிடமாக மாறியது. கிறிஸ்தவ மதத்தின் தலைமை பொறுப்பில் இருக்கும் போப் என்பவர் ஆட்சியாளர்களை தாண்டிய அதிகாரம் மிக்கவராக மாறத் தொடங்கியது 6ஆம் நூற்றாண்டில்தான். கிபி 590இல் போப்பாக பொறுப்பேற்றுக் கொண்ட கிரிகோரியின் காலத்தில்தான் ரோமின் போப் உலகெங்கும் உள்ள திருச்சபைகளின் மீது அதிகாரம் கொண்டவர் என்ற கருத்து உருவானது. அரசர்களை விட போப் அதிகாரம் கொண்டவர் என்ற கருத்தாக்கமும் வலுவானது. அதிகாரமிக்க பொறுப்பு என்ற ஒன்று இருந்தால் அதில் அரசியல் நுழையும் அல்லவா? அப்படிப்பட்ட சம்பவங்களும் இடைக்காலத்தில் நடைபெற்றன. அவற்றையெல்லாம் தகர்த்து திருச்சபையில் பல சீர்திருத்தங்கள் நிகழ காரணமாக இருந்தவர் 7ஆம் கிரிகோரி. இவர் காலத்தில் அரசுக்கும் மதத்திற்கும் இடையேயான இணைப்பு உடைக்கப்பட்டது. அரசு மதத்தை கட்டுப்படுத்துவதும் போப் நியமனங்களில் தலையிடுவதும் இவரது காலத்தில் விலகியது. கிபி 1073 முதல் கிபி 1216 வரையிலான காலகட்டம் போப்பின் அதிகாரம் உச்சத்தில் இருந்த காலகட்டம் என சொல்லப்படுகிறது. கிபி 1198ஆம் ஆண்டு 3ஆம் இன்னோசன்ட் போப்பாக பதவியேற்ற நிலையில் அரசையே எதிர்க்கும் அளவிற்கு போப்பின் அதிகாரம் இருந்தது. சுயநல காரணங்களுக்காக தனது மனைவியை விவாகரத்து செய்த பிரான்ஸ் மன்னன் பிலிப் அகஸ்டஸுக்கு கண்டனம் தெரிவித்தார் போப். மனைவியை மறுபடியும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற போப் சொன்னதை மன்னன் மறுக்க நாடே கொந்தளித்தது. வேறு வழியின்றி மதத் தலைவருக்கு மன்னன் அடிபணிய வேண்டிய சூழல் வந்தது. போப் எனும் அதிகார மையம் தங்களையே ஆளுவதை பல மன்னர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. 1294ஆம் ஆண்டு 8ஆம் போனிபக்ஸ் போப்பான போது நிலைமை இன்னும் மோசமானது. அப்போது பிரான்ஸ் நாட்டை ஆண்டு கொண்டிருந்த மன்னர் பிலிப் தனது எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் இருந்து போப்புக்கு நிதி உதவி செல்வதை தடுத்து நிறுத்தினார். இங்கிலாந்தை ஆண்டு வந்த மன்னர் எட்வர்டும் போப்புக்கு எதிராக செயல்பட்டார். ஆனால் சற்று மஞ்சாத போப் தான் இயேசு நியமித்த திருச்சபையின் வழித்தோன்றல் என்றும் மீட்படைய வேண்டுமென்றால் போப்பின் வார்த்தைகளை மதித்து நடக்க வேண்டுமென்றும் தைரியமாக அறிவித்தார். அது மத குருவுக்கு எதிராக மன்னர்களை மதம் கொள்ளச் செய்தது. உடனடியாக படையெடுத்து வந்த பிரான்ஸ் மன்னன் போப்பை கைது செய்து சிறையில் தள்ளினான். அதன் பின்னர் 1305 முதல் 1377 வரையிலான காலகட்டத்தில் போப் நியமனத்தில் பிரான்ஸ் மன்னனின் தலையீடு இருந்து வந்தது. 1305ஆம் ஆண்டு போப்பிற்காக பதவியேற்ற 5ஆம் கிளமன் திருச்சபையின் தலைமையிடத்தை ரோமில் இருந்து பிரான்சில் உள்ள அவிக்னோன் எனும் இடத்திற்கு மாற்றினார். அந்த காலகட்டத்தில் போப்பாக இருந்தவர்கள் அரசியலில் தலையிடாமல் மதம் சார்ந்த விஷயங்களில் மட்டுமே தங்களை ஈடுபடுத்திக் கொண்டனர். அப்போது சிறு சிறு குழுக்களை இணைத்துக் கொண்ட சிலர் தாங்களும் போப் தான் என சொல்லிக்கொண்டு வலம் வரத் தொடங்கினர். 1378ஆம் ஆண்டில் திருச்சபையின் தலைமையிடம் மீண்டும் ரோமுக்கே மாற்றப்பட்டது. ஆனால் அப்போது போப்புக்கான அதிகாரங்கள் வலுவிழந்திருந்தன. இருந்தபோதிலும் ரோமில் இருந்த போப்பின் தலைமையிலேயே பெரும்பான்மையான கிறிஸ்தவர்கள் ஒருங்கிணைந்திருந்தனர். முதல் போப்பான பீட்டர் தான் அதற்கு காரணகர்த்தாவாக இருந்தார். அவரது இடத்திற்கு வரும் எல்லா போப்புகளும் இயேசுவின் வழித்தோன்றலாகவே மதிக்கப்பட்டனர். கொள்கை ரீதியான தர்க்கங்கள் ஏற்பட்ட போது போப்புகள் சரியான பாதையில் வழி நடத்தினர். அப்படி இருந்த போதும் 1500களில் கிறிஸ்தவ மதத்தில் பெரும் பிளவு ஒன்று ஏற்பட்டது. கத்தோலிக்க திருச்சபையில் இருந்த குறைபாடுகளை சுட்டிக்காட்டி தனி குழுவாக இயங்கி வந்த
மார்ட்டின் லூதர் புராட்டஸ்டன்ட்கள் எனும் பிரிவை தொடங்கினார். பின்னாளில் புராட்டஸ்டன்ட்கள் பிரிவிலும் ஏராளமான பிளவுகள் ஏற்படத் தொடங்கின. ஆனால் இன்றும் கத்தோலிக்க திருச்சபையில்தான் பாதிக்கும் மேற்பட்ட கிறிஸ்தவர்கள் இணைந்திருக்கின்றனர். கடந்த 2000 ஆண்டுகளாக 266 போப்புகள் கத்தோலிக்க திருச்சபையை வழிநடத்தியிருக்கின்றனர். 2025ஆம் ஆண்டில் காலமான போப் பிரான்சிஸ் 266வது போப்பாக இருந்தாலும் ஆள் கணக்கில் பார்த்தால் 264 போப்புகள் தான் இதுவரை பணியாற்றி இருக்கின்றனர். 9ஆம் பெனடிக்ட் என்பவர் கிபி 1032, 1045 மற்றும் 1047 ஆகிய ஆண்டுகளில் போப்பாக 3 முறை பதவியேற்றுள்ளார். அதனால் நபர் எண்ணிக்கையின் அடிப்படையில் பார்த்தால் இதுவரை 264 பேர் போப்பாக பதவி வகித்துள்ளனர். இப்படி போப்பாக ஒருவர் பதவியேற்கும் விழா முடிசூட்டு விழா என்றே பல நூற்றாண்டுகளாக அழைக்கப்பட்டு வந்தது. முடிசூட்டும் சடங்கின் போது போப்பாக பதவியேற்பவர் ஒரு அரியணையில் அமர்ந்திருப்பார். அந்த அரியணையை பலர் சுமந்து கொண்டு செயின்ட் பீட்டர் தேவாலய வளாகத்தை வலம் வருவார்கள். அப்படி வலம் வரும் பொழுது 3 இடங்களில் ஊர்வலம் நிறுத்தப்பட்டு மெல்லிய இறகுகளால் உருவாக்கப்பட்ட பந்தம் ஒன்று தீயிட்டு கொளுத்தப்படும். அப்போது ஊர்வலத்தை முன்னின்று நடத்தியவர் லத்தீன் மொழியில், பரிசுத்த தந்தையே, இவ்வுலகப் பெருமை இதுபோல கடக்கும் என்று சொல்வர். அதன் பின்னர் ஊர்வலம் பீடத்தை அடையும் போது அங்கு போப்பாண்டவருக்கு மகுடம் அணிவிக்கப்படும். 1963ஆம் ஆண்டு வரை இந்த நடைமுறையே பின்பற்றப்பட்டு வந்தது. 1963ஆம் ஆண்டு ஜூன் 30ஆம் தேதி போப் 6ஆம் பவுல் அந்த மகுடத்தை அணிந்ததே இறுதியான நிகழ்வாக அமைந்தது. அவருக்கு பின்னர் போப்பாக தேர்ந்தெடுக்கப்பட்ட 1ஆம் ஜான் பால் மகுடம் அணியும் சடங்கிற்கு பதிலாக பேலியம் எனும் கழுத்துப்பட்டை அணியும் சடங்கை அறிமுகப்படுத்தினார். அதன் பிறகு தற்பொழுது வரை கழுத்துப்பட்டை அணியும் சடங்கே பின்பற்றப்பட்டு வருகிறது. முடிசூட்டு விழா என்ற சொற்பதமும் தற்போது பணியேற்பு விழா என்றே பயன்படுத்தப்பட்டு வருகிறது. பொதுவாக போப்பாக தேர்ந்தெடுக்கப்படுவோர் தங்களுக்கென ஒரு புதிய பெயரை சூட்டிக் கொள்வார்கள். இந்த வழக்கம் கிபி 533ஆம் ஆண்டில் இருந்துதான் தொடங்கியது. அப்போது போப்பாக தேர்ந்தெடுக்கப்பட்டவரின் இயற்பெயர் மெர்க்குரி. மெர்க்குரி என்பது அப்போது வேற்றினத்தவர் வணங்கி வந்த கடவுளின் பெயராக இருந்தது. அதனால் 2ஆம் ஜான் என்ற புதிய பெயரை சூட்டிக் கொண்டார் மெர்க்குரி. 1555ஆம் ஆண்டு திருச்சபையை வழிநடத்திய 2ஆம் மார்சலஸுக்கு பின்னர் யாரும் தங்களது சொந்த பெயரில் போப்பாக பதவியேற்றுக் கொள்ளவில்லை. போப்பாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவர் தனது வாழ்நாள் முழுமைக்கும் அந்த பதவியில் இருப்பார். அவர் மறைந்த பின்னர் அவரது இறுதிச் சடங்குகளை, அடுத்து எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் எல்லாம் பல நூற்றாண்டுகளாக கடைபிடிக்கப்பட்டு வரும் பாரம்பரிய முறைப்படியே நடக்கும். போப் மறைந்தவுடன் அவரது மரணம் அதிகாரப்பூர்வமாக திருச்சபையால் அறிவிக்கப்படுவதற்கென சில சடங்குகள் இருக்கின்றன. அதன்படி போப்பின் ஆலோசகராக செயல்படும் காமர் லெங்கோ என்பவர் ஒரு சிறிய வெள்ளி சுத்தியலை கொண்டு போப்பின் நெற்றியில் தட்டியபடியே 3 முறை அவரது பெயரை சொல்லி அழைப்பார். பின்னர் போப் இறந்துவிட்டார் என்பதை அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பார். அதன் பின்னர் போப் கையில் அணிந்திருக்கும் முத்திரை மோதிரம் கழற்றப்பட்டு உடைக்கப்படும். 1842ஆம் ஆண்டுக்கு முன்பு வரை பதவி வகித்த போப்பாண்டவர்கள் தங்களது ஆவணங்கள் மற்றும் கடிதங்களை முத்திரையிட இந்த முத்திரை மோதிரத்தையே பயன்படுத்தி வந்தனர். அதனால் போப் பிறந்தவுடன் அவரது பெயரில் ஆவணங்கள் முத்திரையிடப்படுவதை தவிர்க்க அந்த மோதிரத்தை உடைக்கும் சடங்கு செய்யப்பட்டு வந்தது. அது என்றளவும் அப்படியே பின்பற்றப்படுகிறது. அதன் பின்னர் போப்பாண்டவரின் மரணத்தை அறிவிக்கும் விதமாக செயின்ட் பீட்டர் தேவாலயத்தில் உள்ள மணிகள் ஒலிக்கப்படுகின்றன. அதனை பின்பற்றி உலகம் முழுவதும் உள்ள தேவாலயங்களில் மணிகள் ஒலிக்கச் செய்யப்படுகின்றன. அடுத்த கட்டமாக போப்பாண்டவர் வாழ்ந்து வந்த வீடு மூடி சீல் வைக்கப்படுகிறது. போப்பாண்டவரின் மறைவிற்கு 9 நாட்கள் துக்கம் அனுசரிக்கப்படுகிறது. அப்போது போப்பின் உடல் செயின்ட் பீட்டர் தேவாலய வளாகத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்படுகிறது. இறுதிச் சடங்குகள் நடைபெற்ற பின்னர் தேவாலயத்தின் கீழே உள்ள மறைவிடத்தில் போப்பின் உடல் அடக்கம் செய்யப்படும். பொதுவாக போப்பின் உடல் சைப்ரஸ், லெட் மற்றும் எல்ம் என ஒன்றுக்குள் ஒன்றாக வைக்கப்பட்டுள்ள 3 சவப்பெட்டிக்குள் வைக்கப்படுகிறது. சைப்ரஸ் பெட்டிதான் போப்பின் உடலை தாங்கி இருக்கும். அதற்குள் இறுதிச் சடங்கின் போது செய்யப்படும் புகழாரத்தின் நகல் வைக்கப்படும். அது மட்டுமல்லாமல் தங்கம், வெள்ளி, செம்பு என 3 வகையான நாணயங்கள்
3 பைகளுக்குள் வைக்கப்பட்டிருக்கின்றன. போப் எத்தனை ஆண்டுகள் பணியில் இருந்தாரோ அத்தனை நாணயங்கள் அந்த பைகளில் வைக்கப்பட்டிருக்கும். இந்த சவப்பெட்டி சீல் செய்யப்பட்டு 3 ரிப்பன்களால் மூடப்பட்டு லெட் சவப்பெட்டிக்குள் வைக்கப்படுகிறது. லெட் பெட்டியில் போப்பாண்டவரின் பெயர், அவர் பொறுப்பேற்ற தேதி ஆகியவை பொறிக்கப்பட்டிருக்கின்றன. அத்துடன் மரணத்தை குறிக்கும் வகையில் ஒரு மண்டை ஓடு மற்றும் அதன் அடியில் குறுக்காக வைக்கப்பட்ட 2 எலும்புகள் போன்ற சின்னம் காணப்படுகிறது. எல்லோரும் ஒரு நாள் மண்ணுக்கு திரும்புவோம் என்பதை உணர்த்தும் விதமாக இந்த மண்டை ஓட்டு குறியீட்டு சின்னம் இடம் பெற்றிருக்கிறது. கேமர் லெங்கோவால் உடைக்கப்பட்ட முத்திரை மோதிரமும் இந்த சவப்பெட்டிக்குள் வைக்கப்பட்டு மூடப்படுகிறது. ரோமில் கிடைக்கும் மரங்களில் மிகவும் விலை உயர்ந்தது எல்ம் மரம். அந்த மரத்தால் செய்யப்பட்ட சவப்பெட்டிக்குள் லெட் சவப்பெட்டி வைத்து மூடப்படும். இத்தகைய ஆடம்பரமான சடங்குகள் தனக்கு செய்ய வேண்டாம் என ஏற்கனவே சொல்லியிருந்தார் மறைந்த போப் பிரான்சிஸ். அதனால் வரலாற்றில் முதல் முறையாக ஒரே ஒரு சவப்பெட்டியில் போப்பின் உடல் வைக்கப்பட்டது. இந்த நடைமுறைகளுக்கு பிறகு செயின்ட் பீட்டர் தேவாலய வளாகத்தில் போப்பின் உடல் அடக்கம் செய்யப்படும். ஆனால் அதுவும் வேண்டாம் என மறுத்துவிட்டார் போப் பிரான்சிஸ். அதற்கு பதிலாக ரோமில் உள்ள சாண்டா மரியா மாகியோர் எனும் தேவாலயத்தில் தன்னை அடக்கம் செய்ய வேண்டுமென முன்னதாகவே வேண்டுகோள் விடுத்திருந்தார் போப் பிரான்சிஸ். அதனால் ஒரு போப்பின் இறுதிச் சடங்கில் மிக எளிமையான நடைமுறைகள் முதல் முறையாக பின்பற்றப்பட்டது. போப் பிரான்சிஸ் மறைந்த போதுதான் எனும் பெருமை அவருக்கே உரித்தாகி இருக்கிறது. போப் பதவியில் இருப்பவர் இறந்த பின்னரோ அல்லது ராஜினாமா செய்த பின்னரோ புதிய போப்பை தேர்ந்தெடுப்பதற்கான நடைமுறைகள் தொடங்குகின்றன. பொதுவாக போப்புகள் ராஜினாமா செய்வதில்லை. கடந்த 2013ஆம் ஆண்டு போப் 16ஆம் பெனடிக்ட் மட்டுமே அப்படி ஒரு சூழலை உருவாக்கினார். அப்போது போப்பாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்தான் போப் பிரான்சிஸ். கத்தோலிக்க திருச்சபை விதிகளின்படி ஞானஸ்தானம் பெற்ற எந்த ஒரு ஆண் வேண்டுமானாலும் போப்பாக தேர்ந்தெடுக்கப்படலாம். ஆனால் அதற்கென ஒரு நடைமுறை இருக்கிறது. திருச்சபையை பொறுத்தமட்டில் அடிப்படை பொறுப்பில் இருந்து உச்சபட்ச அதிகாரம் கொண்டவரான போப் வரை பல்வேறு படிநிலைகள் இருக்கின்றன. டீக்கன்கள், பாதிரியார்கள், ஆயர்கள், பேராயர்கள், கர்டினால்கள், போப் என்ற வரிசைப்படி அதன் அதிகார படிநிலை அமைந்திருக்கிறது. அதன்படி கர்டினால்கள் மட்டுமே புதிய போப்பை தேர்ந்தெடுப்பதற்கான வாக்கெடுப்பில் பங்கு பெற தகுதி உள்ளவர்களாக இருக்கின்றனர். 2025ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி உலகெங்கிலும் 252 கர்டினால்கள் இருக்கின்றனர். இவர்களில் 138 பேர் மட்டுமே போப் தேர்தலில் வாக்களிக்கும் தகுதி இருக்கிறது. புதிய போப்பை தேர்ந்தெடுக்க அனைத்து கர்டினால்களும் வாடிகனுக்கு வரவழைக்கப்படுகின்றனர். முதல் நாள் செயின்ட் பீட்டர் தேவாலயத்தில் திருப்பலி மேற்கொள்ளும் அவர்கள் பின்னர் சிஸ்டன் தேவாலயத்தில் ஒன்று கூடுகின்றனர். அங்கு எக்ஸ்ட்ரா ஓம்னஸ் என்ற கட்டளை பிறப்பிக்கப்படுகிறது. அதன் பொருள் அனைத்தும் வெளியே என்பதாகும். அதாவது புதிய போப் தேர்ந்தெடுக்கப்படும் வரை அனைத்து கர்டினால்களும் வெளி உலக தொடர்பை தொடர்பு கொள்ள அனுமதிக்கப்பட மாட்டார்கள். தொலைபேசி, வானொலி, செய்தித்தாள்கள் என எதுவும் கர்டினால்களுக்கு வழங்கப்படாது. ஒரு வேட்பாளர் போப்பாக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு 2/3 பங்கு வாக்குகள் தேவை. முதல் நாளில் கர்டினால்களுக்கு தலா ஒரு வாக்கு வழங்கப்படும். 2ஆம் நாள் காலை, மதியம் என 2 வேளைகளில் 2 வாக்குகளை செலுத்த வேண்டும். நான் போப், உச்ச தலைவரை தேர்ந்தெடுக்கிறேன் என லத்தீன் மொழியில் அச்சிடப்பட்ட சீட்டுகளில் தங்களது தேர்வை கர்டினால்கள் எழுதுகின்றனர். யார் யாருக்கு வாக்களித்தார்கள் என்பதை அறிந்து கொள்ளக்கூடாது என்பதற்காக வழக்கமான கையெழுத்தில் எழுதக்கூடாது என்கின்ற நிபந்தனையும் விதிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி வாக்களிப்பு மூலம் போப்பை தேர்ந்தெடுக்க சில நாட்கள் முதல் ஓரிரு வாரங்கள் வரை ஆகக்கூடும். இந்த வாக்கெடுப்பின் போது பயன்படுத்தப்பட்ட வாக்குச்சீட்டுகள் தினமும் 2 முறை எரிக்கப்படுகின்றன. அப்போது வெண்புகை வெளியேறினால் புதிதாக போப் தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டதாக வெளியில் இருப்பவர்கள் அறிந்து கொள்ளலாம். கருப்பு புகை வெளியேறினால் இன்னும் தேர்ந்தெடுக்கப்படவில்லை என்பதை அறிந்து கொள்ளலாம். வாக்கெடுப்பில் ஒருவர் வெற்றி பெற்றவுடன் அவரிடம் நீங்கள் போப்பாக தேர்வானதை ஏற்றுக்கொள்கிறீர்களா என கேட்கப்படும். அதனை ஏற்றுக்கொண்ட பின் அவர் தனக்கான புதிய பெயரை தேர்வு செய்வார். அதன் பின்னர் போப்பாண்டவர் எனும் பொறுப்புக்குரிய ஆடைகள் அவருக்கு வழங்கப்படும். அதையடுத்து கர்டினால்கள் புதிய போப்புக்கு தங்களது கீழ்ப்படிதலை உணர்த்தும் விதமாக மரியாதை செலுத்துகின்றனர். புதிய போப் பற்றி அறிந்து கொள்ள செயின்ட் பீட்டர் தேவாலயத்தில் கூடியிருக்கும் மக்களுக்காக நமக்கு ஒரு போப் இருக்கிறார் என்ற அறிவிப்பு வெளியிடப்படுகிறது. அப்போது
புதிய போப்பை மூத்த கர்டினால் மக்கள் மத்தியில் அறிமுகப்படுத்துகிறார். அந்த நிகழ்வில் பாரம்பரியப்படி புதிய போப் சிறு உரையாற்றி ஆசீர்வாதம் வழங்குகிறார். பொழித்தார் ஒரு புதிய போப்பாண்டவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு இறை பணிக்கு வருகிறார். 2000 ஆண்டுகளாக தொடரும் போப் எனும் பாரம்பரியம் பல்வேறு மாற்றங்களுக்கு உட்பட்ட போதும் மாட்சிமை மாறாமல் தனது பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறது.